ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா சிஏடி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட்டோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சார்ட்டை வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து பிஃபோர் சார்ட்டு. இது ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக் ட்ரேடு தான், சரிங்களா? இப்போ நம்ம ஆஃப்டர் சார்ட்டை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சிஏடி ஜேபிஒய் இது வந்து ஆஃப்டர் டார்கெட், சரிங்களா? ஆஃப்டர் டார்கெட் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து சார்ட்டில் போய்ட்டு என்னென்ன விஷயங்கள் இந்த ட்ரேடுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு, என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம், என்னென்ன விஷயங்களில் யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா சிஏடி ஜேபிஒயில் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நான் எடுத்துக்கிறேன். மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. சடனாக வந்து மார்க்கெட்டில் ஒரு டேர்ன் ஆகுது. அந்த இடத்துல நம்ம வந்து ஹை கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஹையை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஹை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஹை கன்ஃபார்முக்கு நான் வந்து எக்ஸ் அப்படின்ற ஒரு நேம் வந்து வச்சுக்கிறேன். இந்த இடத்த மார்க்கெட் உடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஃபார்ம் ஆகும், இல்லைங்களா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்குறேன். அடுத்த கேண்டில்லையே மார்க்கெட் என்ன பண்ணுது, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து வச்சிருது, சரிங்களா? நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து ஒரு கோல்டன் செட்டப் மாதிரி தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் நல்ல ஒரு இம்பல்சிவாகவே கீழே வந்து உடைக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சிஹெச்ஓ அப்படின்னு வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து எடுக்கிறோம், சரிங்களா? சிஹெச் மார்க்கெட்டில் இப்போ எத்தனை ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். பட் நான் இந்த ஜோனையே வந்து டோட்டலாக தான் கொடுத்துருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இங்கே ஆர்டர் போட்டாலே மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து ஹிட் ஆயிரும். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி சிஹெச்சே தேவை கிடையாது. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வருது. மார்க்கெட் வந்தோடனே நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கில் வந்து மார்க்கெட் பாடி க்ளோஸ் வைக்கிது, சரிங்களா? இன்னொரு விஷயம், மார்க்கெட்டில் ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சைன் வந்து வேணும் அப்படின்னா தாராளமாக கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் வச்சு நம்ம தாராளமாக எக்ஸிக்யூஷன் பண்ணலாம், சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன் நமக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டில் டேரெக்டாக ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம், சரிங்களா? இங்கே ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்கும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னாலும் ஓகே தான். இல்லை கீழே வரைக்கும் அடுத்த ஒரு ஆர்டர் பிளாக் நமக்கு எங்கே இருக்குது, நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இது வரைக்கும் இருக்குங்களா? ஸோ இது வரைக்கும் ப்ளேஸ் பண்ணிங்கனாலும் ஓகே தான். இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டார்கெட் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஒரு ஹை பிரேக் ஆகிற வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் ஓகே தான், சரிங்களா? ஹை பிரேக் ஆகிற வரைக்கும் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எது வரைக்கும் மார்க்கெட்டில் போகும் அப்படின்றது நம்ம வந்து இப்போ காட்டலாம், சரிங்களா? ஒரு ஹை பிரேக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த ட்ரேடில் வந்து ப்ளேஸ் பண்ணி இருக்கலாம். எங்கே நமக்கு ஹை பிரேக் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஹையே வந்து பிரேக் ஆகுது, ஒரு மைனர் ஹையே. ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம தாராளமாக ட்ரேடில் உள்ளே இருக்கலாம். பட் சிமிலர் டு ஒரே மாதிரி ஒரு டார்கெட்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? 1:2 அப்படின்றது உங்களுக்கு கம்மி ஆர்ஆராக தெரிஞ்சுதுன்னா டேரெக்டாக இப்படி ரெடியூஸ் பண்ணி நம்ம வந்து எஸ்எல் வச்சோம்னா நமக்கு வந்து அதிகமான ஒரு ஆர்ஆர் வந்து கிடைக்கும். பட் ஸ்டில் இது வந்து சேஃபாக அப்படின்னு கேட்டோம்னா சேஃப் கிடையாது. இதுதான் வந்து சேஃப், சரிங்களா? ஸோ சேஃபர் ஜோனில் இருக்கிறக்கே நம்ம வந்து எப்போவுமே வந்து ட்ரை பண்ணணும், சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ தான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய காண்டாக்ட்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.